ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஐசௌஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறது நீங்கள் கேப்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. கேப்ஷனா அது ரீல்ஸில் தானே கேப்ஷன். ஓகே, நீங்கள் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிடையாது, நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 1 வீக் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலான்னு இருக்கேன். ஒரு நாள் நடப்பேன், ஒரு நாள் வந்து அப்படின்னு விட்டுருவேன். அப்புறம் ஒரு நாள் நடப்பேன், ஒரு நாள் வந்து அப்படின்னு விட்டுருவேன். ஸோ அதனால் இந்த வாட்டி வீடியோ எடுத்து பண்ணோன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு என்ன சேஞ்சஸ் தெரியுதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். நடக்க போகிறதுக்கு முன்னாடி நான் என் வெயிட் என்னன்னு நான் செக் பண்ண போகிறேன். வெயிட் வந்து இப்போதைக்கு ஸோ இந்த வெயிட்டை வந்து எவ்வளோ குறையுது 7 days 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடந்தா அப்படிங்கிறது தான் ஐம் கோயிங் டு செக் இட் அவுட் ஃபார் மை செல்ஃப். சரி, ஏன் தான் இந்த பிள்ளை இவ்வளோ வெயிட் போட்டுருச்சு நீங்கள் நினைக்கலாம். அது ஏன் எனக்கும் தெரில. பட் 10 kgs ஆல் ஆஃப் அ சடன் ஐ டோன்ட் நோ வை. போன வருஷம் இந்த டைமில் டைஃபாய்டு வந்து 10 kg குறைஞ்சு போயிருந்தேன். அதை விட 10 kg ஜாஸ்தி ப்ளஸ் அதை விட இன்னும் 10 kgs ஜாஸ்தி அப்படி ஆகிப்போச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி குறைக்கலாங்கிறது தான். ஸோ இப்போ டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னா நமக்கு முதல்ல ஒரு பிளான் வேணும். அந்த பிளான் என்னன்னா 10,000 ஸ்டெப்ஸ் நான் நடக்கணும்னா ஒரு நாளுக்கு எவ்வளோ நேரம் நான் நடக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 10 minutesல என்னால் 1000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியும் இஃப் ஐ எம் டூயிங் பிரிஸ்க் வாக். ஸோ 10 minutesல 1000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியும்னா என்னால் 100 minutesல தான் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியும். நான் மேக்ஸ் தப்பாக போட்டேன்னா நான் வந்து அதை எடிட் பண்ணிவிடுவேன். ஸோ 100 minutes அப்படின்னா டோட்டல் ஆஃப் எவ்வளோ மினிட்ஸ்? 1 hour 40 minutes. 1 hour 40 minutes ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பிரிஸ்க் வாக்கிங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ நம்ம அதை 2 hours நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அதுக்குன்னு 20 minutes ஜாஸ்தி ஆக்குவியானா ஐ டோன்ட் நோ கைஸ், ஐ டோன்ட் நோ. நடந்து பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால அப்படி வச்சுட்டோன்னா 10 minutes சான்ஸ் கிடைக்குதா, ஐ வில் வாக். இல்லை ஈவினிங் ஜிம் போயிட்டு வந்துட்டு ஐ வில் வாக். ஸோ என்னோட 10,000 வந்து கண்டினியூஸ் பிரிஸ்க் வாக்காக இருக்காது. பட் த்ரூ அவுட் த டே கூட என்னால் அது அங்கங்கே ஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ஃபிட் பண்ணிவிடுவேன். அண்ட் லெட் சி ஹவ் திஸ் கோஸ். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எவ்வளோ வெயிட் குறையுதுன்னு எனக்கு பார்க்கணும். அண்ட் டெக்னிக்கலி இவ்வளோ வெயிட் போட்டேன், பட் இருந்தாலும் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு பார்த்தது பீப்பிள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ. ஓகே, ஹலோ. கிரேட். உட்காந்துக்கோப்பா. டாடி 8,000 நடந்துருச்சு. இதெல்லாம் கேட்காதுடா. எப்படா கேட்கும்? ஸோ டே 1 தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட். பிகாஸ் டே 1 மட்டும் எப்படியாவது புஷ் பண்ணிட்டோன்னா டே 2 பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். டே 1லேயே சோம்பேறியாக உட்காந்தோன்னா அடுத்து கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்படி வாத்து மாதிரி நடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டே 1 நான் நடந்துட்டேன். ஓகே, ஸோ ஜிம்முக்கு வந்திருக்கேன். டுடே இஸ் டே 1. ஐவ் ஆல்ரெடி வாக் லைக் 3,000 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கேன். இன்னும் 7,000 நடக்க வேண்டியது இருக்குது. நான் நடப்பேன். ஜிம் போயிட்டு அப்புறமா நடக்கலான்னு பார்க்குறேன். அண்ட் நான் ரொம்ப குசுன்னு பேசுகிறேன். யாராவது இருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது, எம்பாரசிங்காக இருக்குது. doesn't matter, but it just doesn't matter. இந்த செப்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் தவறு எது? டே 1 டே 2 ஒரு சீட் கோட் கிராக் பண்ணிட்டோம். மாலுக்கு போய் சும்மா சுற்றி பார்த்து நடந்தோம் தான் கவுண்ட் வந்துடுமே அப்படின்ட்டு. ஸோ மால்லையும் கொஞ்சம் நடந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஹால்குள்ளேயே நடந்து 10,000 வர வச்சுட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறது என்னென்னா கொஞ்ச நேரத்தில் தலை சுற்றிடுச்சு. பட் இட் வாஸ் ஓகே, இட் வாஸ் டூவபிள். பண்ண முடியாமல் அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே நடக்க முடியும். இதே இது ரொம்ப நேரம் ஃபுல் 10,000 வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடக்க முடியும்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். டே 2 நான் வந்து இன்றைக்கும் 10,213 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். அண்ட்
this is my இது tracker, but okay. சரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 நாள் மண்டே நடந்துட்டேன், டியூஸ்டேவும் நடந்துட்டேன். டியூஸ்டே என்ன ஆயிடுச்சு, நடக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக மழை. ஸோ வீட்டுக்குள்ளேயே நடந்தாச்சு, மாலுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஜிம்மு கேன்சல். இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி என்ன இருக்குன்னா, லுக் லுக் இப்படி மழை பெஞ்சா நான் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கணும். நானும் சரி நல்ல வெயில் அடிக்குது, நம்ம கரெக்டாக 10,000 ஸ்டெப் ஒரு நாளும் நல்ல நல்ல பிளேஸில் போய் நடக்கலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா மழை. இட்ஸ் லைக் த யூனிவர்ஸ் இஸ் லைக் நாட் லெட்டிங் இட் ஹேப்பன். பட் நம்ம நடந்துருவோம் இந்த வாட்டி கண்டிப்பாக. இன்றைக்கி நான் இன்னும் 1000 கூட நடக்கலை, ஆல்ரெடி 4 மணி ஆயிடுச்சு. பட் அகேன் 2 hours தான் நடக்கணும். இந்த மழை பெய்யறதை பார்த்தா வேறு அப்படியே மழை பெய்யுதே அப்படின்ட்டு இருக்கு. அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஐ நோ தேட், வில் நாட் ஃபீல் தட் வே. என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே நடக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் 10,000 என்னடா வரவே மாட்டேங்குதுன்ட்டு இருந்துச்சு. பட் 10,000 நடந்துட்டேன். செகண்ட் டே வந்து நடந்துட்டேன். அது கொஞ்சம் மால் போய் வாக் பண்ணனால கொஞ்சம் அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. பட் என்னென்னா ஒரு மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது வயிறெல்லாம் வலிக்குது. காலையில் எந்திரிச்சு நடக்கும்போது திரும்ப காலை நார்மலாக நடக்க முடிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி வலிக்குது. ஓகே, ஸோ இது வந்து சோர் மசில்ஸ் போல், சோர் மசில்ஸ். ஆனால் அது வெயிட் லிஃப்ட் பண்ணால் தானே வரும், இப்படி பண்ணாலுமா வரும்? we don't know that, we'll see that. ஸோ இன்றைக்கி டே 3 ஆஃப் வாக்கிங். இனிமேல் தான் நடக்க போகிறேன். மழை பெய்யுது அப்படி கட்டடிக்காமல் நான் இன்றைக்கும் நடப்பேன். வெரி பேட் வெதர். ஆனால் கொஞ்சம் வெக்க குறைஞ்சிருக்குல்ல. நைஸ், குட் டு நோ. ஓகே கைஸ், ஸோ நான் மறுபடியும் இந்த ரூம்குள்ளே தான் இப்படி நடக்க போகிறேன். இந்த ரூம்குள்ளே தான் இங்கிட்டு நடக்க போகிறேன். அண்ட் பார்க்கலாம். இன்னைக்கும் நடந்தாச்சு 10,000 டே 3. ஸோ டுடே இஸ் டே 4 அண்ட் இன்னைக்கு நான் ஒன்றுமே இன்னும் நடக்கலை. நான் இவ்வளோ தான் நடந்திருக்கேனே. ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஜிம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கணும். That's 10,000 day 4. டே 5 என்ன ஆச்சுன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது கால் லைட்டாக பெரட்டிடுச்சா, வலிச்சிருச்சா, அதனால நான் நடக்கலை. ஸோ இன்னைக்கு இட்ஸ் ஜஸ்ட் 11:50 அண்ட் நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னா, லேட் நைட்டாக வேறு ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னா இதை என்னால் அமுக்க முடியாது. நமக்கு 10,179 day 6. ஹலோ, ஸோ இன்னைக்கு தான் டே 7 ஆஃப் வாக்கிங் 10,000 steps அண்ட் ஆல்சோ தட் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு டூ மச் ஆஃப் வெட்டிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்னால் 10,000 நடக்க முடியாது. ஸோ வாக்கிங் 10,000 steps எவ்ரி சிங்கிள் டே. ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, செகண்ட் டேவும் கஷ்டமாக இருந்துச்சு. 5th டே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. பிகாஸ் அன்றைக்கி நான் ஜிம்முக்கும் போனேன், ஒழுங்காகவும் சாப்பிடல, அப்படியே ஒழுங்காக தூங்கலை, கிட்டால் மயக்கம் வந்துச்சு. 10,000 steps நடந்திருக்கு. பட் இட் இஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் டூவபிள், இட் இஸ் டூவபிள். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஏன்னா இதில் என்னென்ன பாசிட்டிவாக நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து என்னென்ன நெகட்டிவாக நடந்துச்சுன்னு நான் டெல் யூ. என்னால் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடிஞ்சிச்சு. நாட் ஓன்லி வாக்கிங் பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் மற்ற ஒர்க் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறையா ஐடியாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ் ஐடியாஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரொம்ப
டயர்டாகலை, பட் ரேதர் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத நாளைக்கு தான் நான் பார்ப்பேன். எனக்கு கோல், இதுதான் உன் கோல், யூ டூ தேட் அப்படின்னா 10,000 நடந்துட்டா அப்பாடி முடிச்சுட்டு வர வழியா அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி ஃபன், இட் வாஸ் வெரி மச் ஃபன். ஏன்னா யூஸ்வலாக டெய்லி பேசிஸ் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு அந்த கோலை நம்ம இது பண்ணி போக மாட்டோம்ல. இது வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கோல்ஸ், குட்டி குட்டி டோபமைன் அச்சீவபிள் கோல் வச்சா எப்படி இருக்கும். And you're achieving that goal every day. So that was nice. So usually I sleep at late night. எப்போவுமே லேட் நைட் ஆகிடும், படுத்தாலும் தூக்கம் வராது. அண்ட் எப்படி ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படியாவது ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் ஆன் தேட் பிகாஸ் யூ கேனாட் மெஸ் அப் யுவர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன். ஏன்னா எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. ஸோ இப்போவும் என்னென்னா இப்போ வரைக்கும் அது என்னென்னா அப்போ டயக்னோஸ் பண்ணாங்க டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய, எப்போ பார்த்தாலும் பிளட் டெஸ்ட்டு இது அதுன்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது அதுன்ட்டு. ஸோ இப்போது எப்படி இருக்குன்னா இட் இஸ் லைக் நான் தூங்கிட்டா கரெக்டாக ஒரு 11 o'clock முன்னாடி தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சேன்னா அந்த மந்த் எனக்கு பீரியட்ஸ் வந்துடும். பட் இன்கேஸ் இஃப் ஐ மிஸ் தட், தூக்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னா பீரியட்ஸ் வர்றது வந்து இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த ரொட்டீனுங்கிறது இன்னும் வரலையா. ஸோ என்னால் தூங்கவே முடியல, படுத்தாலும் தூக்கவே வராது, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ டெய்லி நடக்கிறனால நைட் என்ன ஆயிடுதுன்னா ஈஸியாக டயர்ட் ஆயிடுது, ஈஸியாக தூக்கம் வந்தது, ஈஸியாக காலையில் எழுந்திரிக்க முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் என் ஸ்லீப் ஷெடியூலையும் வந்து இப்போ 10,000 steps டெய்லி நடந்து என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னொன்று மை ஸ்கின் இஸ் க்ளோயிங். இதனால வந்து எனக்கு கேமராவில் காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. மேக்கப் பேக் வச்சிருந்தா இதான் பிரச்சனை. ஓகே, ஸோ ஃபுல் மேக்கப் போட்டுட்டு ஐ வில் see you. ஹலோ, ஸோ 7 days முடிஞ்சிருச்சு. என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஸோ ஆல்சோ இதே ட்ரெஸ் தான் நான் 7 days முன்னாடி போட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் இதே ட்ரெஸ் போட்டிருக்கேன். அண்ட் லெட்ஸ் see how it fits. ஐ மீன் எனக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆல் ஆல்சோ ஃபீல் தி சேம். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏதாவது கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஐ வில் ஃபாலோ இட் அண்ட் கண்டென்ட்டாக போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.